இந்த பரங்கிப்பட்டை சூர்ணமாகவும் கிடைக்கும், லேகியமாகவும் கிடைக்கும். இதுகளை சாப்பிட்டு வந்தாலும் ரத்தத்தை சுத்தம் பண்ணிடலாம். ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதை வெளியேற்றணும். கழிவுகள் தேங்குறப்ப தான் நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் வருது. குறிப்பாக இந்த ரத்த சுத்தம் இல்லாதனால வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வரக்கூடிய பல்வேறு வலிகளை வெறும் 2 நிமிஷத்தில் குணப்படுத்திட முடியும். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, தைலம் இல்லை, யாரோட உதவியும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் பொது தெரப்பி. அப்படி என்னப்பா இருக்கு? 2 நிமிஷத்தில் ஒரு வலி குணப்படுத்த முடியுமா? பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு குணமாகவே இல்லை, ஆனால் 2 நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க. இது சாத்தியமா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? நிச்சயம் முடியும், அது சாத்தியம்தான். நம்ம உடம்புல ரத்தத்தை எப்படி சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது? ரத்தத்தோட முக்கியமான பணிகளில் ஒன்று உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது. இந்த உடம்புல இருக்க கழிவுகளை நம்ம வெளியேற்றும் பொழுது மீண்டும் அதை இந்த ரத்தம் தன்னுடைய பணியை செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே அது உடம்புல இருக்கிற கழிவுகள் சேர்த்தி கொண்டு வந்ததை வெளியேற்றணும். இது எப்படியெல்லாம் வெளியேறும் அப்படின்னா, ஈரலில் போய் இந்த ரத்தமானது சுத்தம் பண்ணிட்டு மீண்டும் தூய்மையான ரத்தமாக கிட்னி மற்றும் லிவர், இந்த ரெண்டும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளட்டில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ஃபில்டர் பண்ணி மீண்டும் உடம்பு முழுவதும் பரவி ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதை வெளியேற்றணும். இப்படி வெளியேற்றலை அப்படின்னா செல்களில் அந்த கழிவுகள் தேங்குறப்ப தான் நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் வருது. குறிப்பாக இந்த ரத்த சுத்தம் இல்லாதனால வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் மிக அதிகப்படியான பிரச்சனையாக வரும். அதனால் உடம்புல வரக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டெர்மடைட்டிஸ், இது மாதிரி இதுகளுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம். இந்த ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அருகம்புல், சீந்தில் கொடி, குருமிளகு மிகச்சிறந்த பணியை செய்யும். அருகம்புல்ல நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்லாம். கஷாயம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் ஒவ்வாமைக்கு உண்டாக்கக்கூடிய கிருமிகளோ அல்லது வேறு விதமான கழிவுகளோ தேங்கி இருக்கும் பட்சத்தில் இதை வெளியேற்றுறதுக்கு அருகம்புல் மிகச்சிறந்த பணி இருக்குது. அதே மாதிரி தான் குருமிளகு. இந்த குருமிளகு பழமொழியாக இருக்குது, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் விருந்துண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாதவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வச்சுருவாங்க. இப்படி விஷத்தை வைக்கக்கூடியதாக இருந்தாலுமே ஒரு 10 குருமிளகு இருந்தால் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு மருத்துவமனைக்கு போகிற வரைக்கும் அது கட்டுக்குள்ளார வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அந்த குருமிளகுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. குருமிளகும் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை அதிகம். அதே மாதிரி தான் சீந்தில் கொடி. சீந்தில் கொடிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சாலையோரங்களில், வேலியோரங்களில் இதெல்லாம் இந்த கொடி படர்ந்துருக்கும். பெரிய பெரிய டெலிஃபோன் போஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், போஸ்ட் நிறக்க ஒரு கொடி வியாபிச்சிருக்கும். அதில் நல்லா தொலாவி பார்த்தோம்னா அந்த தண்டில் சட்டை சட்டையாக இருக்கும். அதுதான் சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடியாக ரத்தத்தை உடம்புல இருக்கிற நஞ்சை ரொம்ப அருமையாக சுத்தம் பண்ணும். ஒரு ஜான் அளவுக்கு ஒரு சீந்தில் கொடி தண்டை வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் உலர்த்தி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுட்டோன்னா, ஒரு பாம்போ தேளோ கடிச்சா கூட அதை மென்று சாப்பிட்டு மேலே தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷத்தை நம்ம உடம்புல பரவாமல் பார்த்துக்கும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடியானது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு மிகச்சிறந்த தீர்வு. அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுல பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பரங்கிப்பட்டையில் தீராது, கட்டையிலும் தீராது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஒரு பரங்கிப்பட்டனால் ஒரு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் சரியாகலை அப்படின்னா வேறு எதுலேயும் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அதனால் பெரும்பாலான தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு உண்டான மருந்தில் இந்த பரங்கிப்பட்டைக்கு மிகச்சிறந்த பங்கு இருக்குது. இந்த பரங்கிப்பட்டை சூர்ணமாகவும் கிடைக்கும், லேகியமாகவும் கிடைக்கும். இதுகளை சாப்பிட்டு வந்தாலும் ரத்தத்தை சுத்தம் பண்ணிடலாம். இந்த அருகம்புல் கஷாயம் அப்படின்னு சொன்னோம். இந்த அருகம்புல் கஷாயத்தை ஒரு எளிமையான கஷாயம் வீட்டிலேயே ஒரு 2 நிமிஷத்தில் வைக்கிற மாதிரி கஷாயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்தோட வீட்டு முற்றத்துலேயும் முன்னாடி வாசப்படியிலேயே பார்த்திங்கன்னா அருகம்புல் முளைச்சிருக்கும். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே இருக்க நுனி புல்லாக இருந்தாலும் சரி, வேர் இருந்தாலும் சரி, கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் வேர் ரொம்ப நல்லாயிருக்கும். அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 4-5 குருமிளகு கூட இந்த சிறுகீரையோட வேர், காய்கறி கடையில் போனாலும் சிறுகீரை இருக்கும், ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா அதனுடைய வேர் கட் பண்ணி எடுத்து 300 மில்லி தண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 50 முதல் 60 மில்லி அளவுக்கு சுண்டினதுக்கப்புறம் இதை வடித்து இந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை அதிகம். நாள்பட்ட தோல் வியாதிகள் ரொம்ப எளிமையாக சரியாயிரும். இது வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய கை வைத்தியம்.